துலாமை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு கொஞ்சம் கவனத்துடன் செயல்படக்கூடிய ஆண்டாக தான் இருக்கும். எல்லாம் நல்லதாக நடக்கிற மாதிரியே ஸ்மூத் கோயிங்காக இருக்கும். ஆனால் வந்து அந்த ஸ்மூத் கோயிங்கில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும்ன்றதுல மட்டும் கவனம் வேணும். இந்த ஆண்டு குரு பயிற்சி பலனில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். அது தொழில் வேலையாக இருந்தாலும் வேலையிலும் இருக்கும். பட் மெஜாரிட்டி காமிக்கல் தொழிலில் ஒரு அழுத்தம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக அம்மா சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். அதற்கப்புறம் வந்து வீட்லேயே நீங்கள் இருக்கீங்க, வீட்டு லோன் போட்டிருக்கீங்கன்னா அந்த ரீதியான ஒரு அழுத்தம் இருக்கும். சுகம் சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் இருக்குது. இல்லை மேல் படிப்பில் படிக்கிறீங்கனாலே நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளிங் இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு ரீதியான ஒரு அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு இருக்குது. கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்க. இந்த ஆண்டு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரீ பிளான் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத்தான பொறுமையாக ரொம்ப அகலக்கால் வைக்காமல், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் போனீங்கன்னா ஸ்மூத்தான போயிடும். ஓகே, கொஞ்சம் ரொம்ப எல்லாத்தையும் எடுத்து டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. கொஞ்சம் கவனத்தோடு செய்யும்.